என்னோட ஃப்ரெண்டு வரதராஜன் அவனோட மூத்த பொண்ணு வைஷ்ணவிய நம்ம ஆதவனுக்கு பேசி முடிக்கலாமான்னு கேட்டான். வைஷ்ணவி எக்ஸ்போர்ட் கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கான். ஆதவனை பத்தி சொன்னதும் அவளுக்கு ஆதவனை ரொம்ப பிடிச்சு போச்சான். பொண்ணோட போட்டோ எடுத்துட்டு வந்திருக்கேன், நீங்க எல்லாரும் பாருங்க. இந்த பொண்ணு லட்சணமா இருக்காப்பா, நம்ம ஆதவனுக்கு பொருத்தமா தான் இருப்பா. ஆதவா இந்தாப்பா பொண்ணு போட்டோவை பாரு, உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லு, பேசி முடிச்சிடலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா பேசி முடிச்சிருங்கப்பா. போட்டோலாம் நான் பார்க்க வேண்டாம். நான் என்னைக்கு உங்க முடிவை மறுத்து பேசியிருக்கேன். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும், வரீங்களா? பரவாயில்லைங்க, எதுவா இருந்தாலும் இங்கேயே சொல்லுங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாடம் எடுக்கிற தமிழ் டீச்சர் நீங்க, ஆனா ஒரு பொண்ணு கிட்ட பேசுறதுக்கு இப்படி தயங்குறீங்க. நிச்சயத்துக்கு நாள் குறிச்சிடலாம். அப்போ ஆதவா உனக்கு ஏதாச்சும் சொல்லணும்னா இப்பயே சொல்லுப்பா. கல்யாணத்துக்கு அப்புறம் நான் என்னோட பிசினஸ் கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அது ஓகே இல்ல? இல்லப்பா, கல்யாணத்துக்கு அப்புறம் வைஷ்ணவி ஹவுஸ் ஒய்ஃபா வீட்டுல இருக்கணும். ஏன்பா, அவ பிசினஸ் பண்றதுல உனக்கு என்ன பிரச்சனை? இல்ல பாட்டி, நானும் வேலைக்கு போறேன், அவங்களும் வெளியில பிசினஸ் பார்க்க போயிட்டா நம்ம குடும்பத்தை அப்புறம் யாரு கவனிச்சுப்பா? அது மட்டும் இல்லாம அவங்க நம்ம வீட்டுக்கு மூத்த மருமகளா வரப்போறாங்க. அவங்க பொறுப்பா நம்ம வீட்டை கவனிச்சுக்கிறது தானே முறை. இதுக்கு ஓகேனா நிச்சயத்துக்கு நம்ம நாள் குறிச்சிடலாம். குடும்பத்துல ஒருத்தர் சம்பாதிச்சாலே போதும்பா, எல்லாரும் சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்ல. இதுவே நான் சொன்னா நீங்க ஒத்துப்பீங்களா? நான் வேலைக்கு போறேன், நீங்க வீட்டுல இருங்க, வீட்டுல இருந்து குடும்பத்தை பாத்துக்கோங்க. நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேங்க. அப்போ எப்படி? உங்களுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? இந்த காலத்துல உங்களை மாதிரி ஒருத்தர் பாக்குறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பொண்ணுங்க எப்பவுமே உங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க. நான் அந்த மாதிரி பொண்ணு இல்ல, இண்டிபெண்டா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்க உங்க பையன் விரும்புற மாதிரியே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க, அப்பதான் அவரோட வாழ்க்கை நல்லா இருக்கும். பொண்ணு வீட்டுல ஏதாச்சும் தப்பா பேசிட்டுனாப்பா? இல்லப்பா, நீ எதுவும் தப்பாலாம் பேசல. கல்யாணம் ஆன உடனே தனி கொடுத்தனும் போகணும்னு நினைக்கிற இந்த காலத்துல நீ குடும்பத்துக்காக பேசின பாத்தியா, அது ரொம்ப நல்ல விஷயம் தான். இங்க பாருங்கடா, நீங்க யாரோட வாழ போறீங்க, உங்க வாழ்க்கை எப்படி இருக்கணுங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். அப்பாவும் பாட்டியும் காதலிக்க கூடாதுன்னு சொல்றாங்க, ஆனா நீங்க அதெல்லாம் கேட்காதீங்க. இந்த வாழ்க்கைய உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்க. நீங்க கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணை என்ன மாதிரி ஆக்கிடாதீங்க. அவளை சுதந்திரமா இருக்க விடுங்க. என்னடா நீ ஆபீஸ்ல யாராச்சும் விரும்புறியா? எல்லாம் உனக்கு தெரிஞ்ச பொண்ணுதாமா. யாரடா அது? அம்மா, அது வேற யாரும் இல்ல, மது. என்னடா சொல்ற? அவ உன்னோட பாஸ், அவளை அலோவ் பண்ற? மது, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இந்த விஷயம் நம்ம ஆபீஸ்ல இருக்க எல்லாருக்கும் தெரியும், ஆனா உங்களை தவிர. நீங்க எங்க வீட்டுக்கு மருமகளா வரணும்.